மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மக்கள் நிறுவனமான மை வி3 ஆட்ஸ் இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பே அவுட். கடந்த 32 மாதமாக மக்கள் எல்லாருக்கும் சொன்னபடி எல்லா வாரமும் பே அவுட் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனத்தால் இன்றைக்கி பே அவுட் போட முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? சதிகாரர்கள். அவங்க விரித்த வலையில் இன்றைக்கி சிக்கிக்கிட்டு நமது நிறுவனம் சில தடுமாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அதை சமாளித்து வெகு விரைவில் வெளியில் வந்து மக்கள் அனைவருக்கும் சேர வேண்டிய பொருளாதார பலன் எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க. அது வரைக்கும் மக்கள் தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். உங்கள் கையில் ஒரு 500 ரூபா பணம் இருக்குது. உங்கள் முன்னாடி ஒரு குப்பை பிறக்கிறவர் குப்பை பிறக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த 500 ரூபா பணத்தை பார்த்து, கையில் என்ன சார் குப்பையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கீழே போடுங்க சார், நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த 500 ரூபா பணத்தை கீழே போடுவீங்களா அல்லது பத்திரமா பாக்கெட்டில் வைப்பீங்களா? கீழே போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் இழப்பு. அங்கே முட்டாள் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நமக்கு பணத்தை 500 ரூபா இல்லை, 5000 ரூபா இல்லை, 50,000 இல்லை, 5 லட்சம் இல்லை, இதில் எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது தான். இது ஒரு அட்சய பாத்திரம். உங்களுடைய தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்களே எடுத்துக்கிடலாம். அதை நம்பாமல் குப்பை அப்படின்னு நினச்சி நீங்கள் கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்திலேருந்து கிடைக்கக்கூடிய எந்தவித பொருளாதார பலனும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பே அவுட் நமக்கு வராத சில சூழ்நிலைகளால் நிறையா மக்கள் நிறைய துன்பங்களையும் இடர்பாடுகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு லோன் கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை. பட்டு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு இது பிரச்சனை அப்படின்னா இன்னொருத்தருக்கு நாளைக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு அது பிரச்சனை இல்லையா? சரிங்களா? பிரச்சனையை நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அது சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைங்கிறது தெரியும். நம்மளுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனை தீர்க்கக்கூடியது தான். மனிதனால் எதையும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உயிரோடு இருந்து நம்பிக்கை உள்ள வரைக்கும் மட்டும்தான். உயிரும் இல்லை உயிரோடு இருந்து நம்பிக்கையும் இல்லை, இந்த ரெண்டில் எதுவும் இல்லை அப்படின்னாலும் நம்ம செத்த பணத்துக்கு சமம். ஆகையால் கம்பெனி நமக்கு வெகு விரைவில் பே அவுட் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரம் அடைய வைக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இருங்க. கம்பெனிக்கு எதிராக சதிகாரர்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான செயல்பாடுகள்லையும் ஈடுபடாதீங்க. இன்னும் சில தினங்கள் மட்டுமே பொறுமையோடு நிறுவனம் தரக்கூடிய அப்டேட் வர்ற வரைக்கும் அமைதியாகவும் இருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பதில் நமக்கு கிடைக்கும். அதுவரை தயவுசெய்து அமைதியாக இருங்கள். உங்களுடைய அப்லைன் மற்றும் லீடர்ஸை தொந்தரவு செய்ய வேண்டாம். வெகு விரைவில் நிறுவனம் நமக்கு ஒரு நல்ல செய்தியை தரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.